ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் கிளாஸ் டாப் ஸ்டவ்வில் எது செய்யணும் எது செய்யக்கூடாதுன்ற விஷயமும், எப்பவுமே உங்கள் ஸ்டவ் வந்து புதுசு போலவே எரியிருக்கு, எந்த அடைப்பும் இல்லாமல் இருக்குது, ரொம்பவே சிம்பிளான 2 விஷயம் வந்து இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அது என்னென்னு பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ உங்ககிட்ட வந்து 3 பர்னர் உள்ள வந்து ஸ்டவ்வாக இருந்துச்சுன்னா, ஒரே டயத்தில் வந்து 3ஐயும் வந்து நீங்கள் அதை ஸ்க்ரூவை கலட்டிட்டு வாஷ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரிலாம் வந்து எடுக்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரி எடுக்கிறப்போ அந்த கிளாஸ் தனியாக வரக்கு வந்து சான்சஸ் இருக்குது. ஸோ 2 தனியாக வந்து எல்லாமே கலட்டிட்டு வாஷ் பண்ணதுக்கப்புறம் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இன்னொன்னே வந்து கழுவுற மாதிரி வந்து வச்சுக்கோங்க. அதுவும் அடிக்கடி வந்து நீங்கள் கழுவுறதை விட நீங்கள் ஏதாவது ஒரு 15 days ஒன்ஸ் வந்து டீப் க்ளீன் பண்ணுற மாதிரி வந்து வச்சுக்கோங்க. ஏன்னா அதுக்குள்ளே ரப்பர் இதெல்லாம் வந்து நம்ம அடிக்கடி இது பண்ணுறப்போ அது ரொம்ப கொஞ்சம் லூஸ் ஆகிற மாதிரி ஆயிரும். அதனால் எப்போயாவது ஒரு தடவை 15 days ஒன்ஸ் மாதிரி வச்சுக்கோங்க. டெய்லி சும்மா மேலாப்பில் அந்த மாதிரி ஏதாவது சோப் போட்டு இந்த மாதிரி வந்து வாஷ் பண்ணுற மாதிரி வந்து வச்சுக்கோங்க. எப்பவுமே இந்த கிளாஸ் மேலே நம்ம வந்து ரொம்ப வெயிட்டானதும் வைக்கக்கூடாது, ரொம்ப சூடானதும் வந்து வைக்கக்கூடாது. அது வந்து மேக்ஸிமம் நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். அதனால் வந்து நான் வந்து சில பேர் தெரியாதவங்களும் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கானே வந்து ஷேர் பண்ணுறேன். இந்த மாதிரி நீங்கள் ஸ்டவ் வாங்குறப்போ என்ன பண்ணுவோம், அந்த டஃப் அண்ட் கிளாஸ் ஹேண்ட் வந்து பார்த்து வாங்கிக்கோங்க. அது கொஞ்சம் நல்லா திக்காக இருக்கும், கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவும் இருக்க மாதிரி இருக்கும். இன்னொன்று 3 இதுவும் வந்து கொஞ்சம் கேப் இருக்க மாதிரி வந்து வாங்கிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு பெரிய பெரிய சட்டிலாம் வச்சு உங்களுக்கு சமைக்கிறப்போ இடிக்கிற மாதிரி அந்த மாதிரிலாம் இருக்காது. இது வந்து நான் வாங்கி ஒரு 15 years கிட்ட, ஒரு 13 years கிட்ட இருக்கும். ஸோ அப்போ வாங்கினப்போ அதெல்லாம் வந்து கவனிக்கலாம்னாலும் அது கரெக்டாகவே அமைஞ்சிருச்சு. இந்த ஸ்டவ் வந்து நம்ம சமைச்சு முடித்தோடனே மற்ற ஸ்டவ்லாம் துடைப்போம் பாருங்கள், அந்த மாதிரி வந்து துடைக்கக்கூடாது. கொஞ்சம் வந்து அது கூலிங் ஆகணும், இல்லைனா அந்த கிளாஸில் வந்து கிராக் விட்டுரும் அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. நான் வந்து எப்போயுமே வந்து அதனால் கொஞ்சம் கூல் ஆனதுக்கப்புறம் நான் வந்து துடைக்கிற மாதிரி வந்து வச்சுக்குவேன். அது மாதிரி இந்த கிளாஸில் வந்து ரொம்பவே ஸ்டீலில் இருக்க மாதிரி ஸ்க்ரப்பர்லாம் யூஸ் பண்ணாதீங்க. சாஃப்டான ஸ்க்ரப்பர் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா அது எப்பவுமே வந்து நல்லா புதுசு மாதிரியே இருக்க மாதிரி இருக்கும். பர்னர் கிட்ட மட்டும் நீங்கள் ஏதாவது அந்த ஸ்டீல் ஸ்க்ரப்பர் மாதிரி வந்து யூஸ் பண்ணுற மாதிரி வந்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து அந்த 2 சிம்பிளான டிப்பு வந்து என்னென்னு பார்க்கலாம். மெயினாக என்னென்னா, நமக்கே வந்து தெரியாது. இப்போ நம்ம கடுகு தாளிக்கிறப்போ அந்த மாதிரிலாம் வந்து ரொம்பவே சின்ன வந்து கடுகு தாளிக்கிற சட்டி தான் வந்து வச்சுருப்போம். சின்ன சட்டியை விட இந்த மாதிரி சும்மா ரொம்பவே லேஸாக இருக்க மாதிரிலாம் வந்து கிடைக்குது. அந்த மாதிரி இருக்கிறத வந்து வாங்கி வச்சுட்டிங்கன்னா என்னென்னா, நம்ம வந்து கடுகு தாளிப்போம். கடுகு தாளிக்கிறப்போ வந்து எண்ணெய் வந்து வெளியே தெரிக்காது. ஆனால் அதோட வந்து நம்ம சட்னிக்கெலாம் வந்து கருவேப்பிலையும் போடுவோம் பார்த்திங்களா. கருவேப்பிலை மாதிரிலாம் போடுறப்போ அதே தெரிச்சு வர்ற எண்ணெய் வந்து பர்னரை வந்து சுற்றி அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சேர்ந்து வந்து உள்ளே இறங்கிடும் சில சமயம். அந்த மாதிரி இருக்கிறனால தான் சில சமயம் வந்து அடை போட்டு ஒரு மாதிரி மஞ்சள் கலரில் மாதிரி எரியிற மாதிரி ஆயிடுறது. அதனால் கடுகு தாளிக்கிறதுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய சட்டி வந்து இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இது ரொம்ப லேசான இருக்க மாதிரி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே குயிக்காக வந்து தாளிக்கிறதுக்கு வந்து எண்ணெய் வந்து சூடாயிரும். சின்ன நம்ம சட்டி யூஸ் பண்ணுறத விட இந்த மாதிரி யூஸ் பண்ணுறது வந்து ரொம்பவே நல்லது. அது மாதிரி ஒரு சின்ன கொஞ்சம் போல் வந்து டீயை சூடு பண்ணுறதுக்கு, பால் வந்து காய்க்கிறதுக்கெலாம் சின்னது யூஸ் பண்ணாமல் கொஞ்சம் பெரிய அகலமாக இருக்க மாதிரி பெருசாக யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா இதில் வந்து பால் வந்து வடிஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ரப்பர் இருக்கும், அந்த ரப்பர் வழியாக உள்ளுக்குள்ளே போகிறது தான் சில சமயம் வந்து எரியிற மாதிரிலாம் கூட ஆகும். அதனால் இதில் வந்து நம்ம வந்து சிந்திருச்சு, அதுவும் மெயினாக பால் சிந்திருச்சுன்னா கண்டிப்பாக வந்து உடனே வந்து தொடச்சிடணும். அப்படியே வந்து காய விடுறது அந்த மாதிரிலாம் வந்து செய்யவே கூடாது. ஏன்னா இதில் வந்து ரப்பர் இருக்குது. அதனால் மேக்ஸிமம் இந்த மாதிரி பெரிய பாத்திரத்தில் இந்த மாதிரி வச்சு காய்க்கிற மாதிரி நீங்கள் வந்து வச்சுக்கோங்க. வெறும் ஸ்டீல் ஸ்டவ்லாம் நம்ம பொங்கி வந்துச்சுன்னா நம்ம பாட்டு மெதுவாக வந்து அதுக்கப்புறம் மெதுவாக துடைப்போம், அந்த மாதிரிலாம் வந்து வச்சுக்குவோம். ஆனால் இந்த ஸ்டவ்வில் வந்து பொங்கி வந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து அந்த இடத்துல அட்லீஸ்ட் லைட்டாக வந்து தண்ணி வச்சு லைட்டாக அந்த இடத்துல மட்டும் தொடச்சி விட்ருங்க. டீப் க்ளீன் பண்ணாட்டி கூட லைட்டாக அந்த இடத்துல வலி வந்து இது ஃபுல்லாக வந்து ஃபஸ்ட்டு வந்து தொடச்சதுக்கப்புறம் வந்து சமைக்கிற மாதிரி வந்து வச்சுக்கோங்க. அது ரொம்பவே வந்து முக்கியமான விஷயம். பால் காய்ச்சலாம் அந்த மாதிரி பெரிய பாத்திரம் வந்து வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து பக்கத்தில் இல்லைனா பால் காய்ச்சாதீங்க, இல்லைனா வந்து ரொம்பவே சிம்மில் வச்சுட்டு போயிடுங்க. ஏன்னா நம்ம பக்கத்தில் எங்கேயாவது இங்கே தானே இருக்கோம்னு பக்கத்தில் போகிறப்ப தான் சில சமயம் வந்து பொங்கி வந்து வடிஞ்சிடுவது. ஸோ அதுக்கு தான் வந்து சொல்கிறேன். இது வந்து ரொம்பவே சிம்பிளான விஷயம் தான். ஆனால் அந்த எண்ணெய் தாளிக்கிறதும் பால் பொங்கி வர்றதுனால தாங்க நம்மளோட பர்னர் எப்போயுமே வந்து சில சமயம் ஒரு மாதிரி மஞ்சள் பிடிச்ச மாதிரி எரியிற மாதிரிலாம் ஆகும். நீங்கள் இந்த 2 விஷயத்த வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிட்டாலே போதும். உங்களுக்கு வந்து ஒரு 85% கிட்ட வந்து உங்களோட பர்னர் வந்து எப்போயுமே புதுசு மாதிரியே எரியறதுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்களே யோசிச்சு பாருங்கள், திடீர்னு வந்து ஸ்டவ் வந்து நல்லா எரியும், திடீர்னு வந்து அடப்பு வச்ச மாதிரி என்னன்னா ஒரு மாதிரி எரியுதுன்னு பார்த்தா அதோட ரீசன் வந்து இதாக தான் இருக்கும். ஸோ அதுக்கு அந்த வீடியோ வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ரொம்பவே இதெல்லாம் ஒரு விஷயமா நினைக்காதீங்க. இது சிம்பிளான விஷயத்தை ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ என்னோடய பர்னர் வந்து எப்படி எரியுதுன்னு உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். என்னோடய ஸ்டவ்வுக்கு நான் எந்த சர்வீஸ் எதுவுமே கொடுத்ததே இல்லைங்க. எப்போயுமே பாருங்கள் இந்த மாதிரி ப்ளூ கலரில் தான் எரியும், இந்த மாதிரி மஞ்சள் கலரோ அடப்போ அந்த மாதிரி வந்து வந்ததே கிடையாது. இதனால தான் இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக நிறைய பேருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி தான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ரொம்ப சிம்பிளான விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே உங்களோட ஸ்டவ்வோட பர்னர் எப்போயுமே புதுசு மாதிரி அதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் வந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.